ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காலிதியா vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஈத் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே நோன்பு நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து நோன்பு ஒரு 10-12 கிட்ட நாங்க ஷாப்பிங் போயிருந்தோம். அப்ப வந்து எங்களுக்கு நியர்பை கும்பகோணம்ங்கிறதுனால ஒரு மதியம் ஆஃப்டர்நூன் 2 o'clock லுஹர் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க சென்னை சில்க்ஸ் தான் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் பேட் டிசிஷனா எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அட் தி சேம் டைம் நாங்கள் அங்கே பெருசாக எதுவுமே எடுக்கல ட்ரெஸ்லாம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ரேட்டு ஹையாகவும் தெரியுது. சில ட்ரெஸ்க்கு ரேட் அஃபோர்டபுளாக இருக்கு, சில ட்ரெஸ்க்கு ரேட் ஹையாக தெரியுது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வந்து ரொம்பவே ஒர்த் இல்லையோ இந்த ரேட்டுக்குங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. என் சிஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தா. நான் இங்க வாங்குற ஐடியால இல்ல, அவ தான் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ பிடிக்கலன்றதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம். நான் மட்டும் ஒரே ஒரு மேக்ஸி மாதிரி டாப் வாங்கியிருந்தேன். அது ஓகே, நல்லா இருந்துச்சு. ரஃப்யூஸ் போட்டுக்கிற மாதிரி தான், கிராண்டா கிடையாது, ரஃப்யூஸ் போட்டுக்கிற மாதிரி ஒரு டாப் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, அங்கே ஒர்க் சாரி பார்க்கலான்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ்ல ஒர்க் சாரியும் பார்த்தோம். அதுக்காக ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்காங்க, நல்லா சூப்பரா இன்டீரியர்லாம் பண்ணி. பட் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுலேயே எனக்கு சில சாரீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஓகே, நம்ம மற்ற ஷாப்பையும் பார்த்துட்டு அங்கே நமக்கு பிடிக்கலன்னா இங்கே வந்து கடைசியாக வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் சொன்ன ஒர்க் சாரீ கலெக்ஷன் ஏரியா வந்து இதுதான். பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரீயாக இங்கே உட்காந்து ஷாப் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம். ஆனால் கொஞ்சம் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். நியர்பை ஒரு 20 to 25 சாரீஸ் தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி காருக்கு வெயிட் பண்ணி கார் வந்தோடனே ஆனந்தம் கிளம்பிட்டோம். நம்ம எப்போதுமே ஆனந்தத்தில் தான் ஷாப் பண்ணுவோமா, ஓகே அங்கேயே போயிடலான்னு போயாச்சு. ஆனந்தம் போனது தான் தெரிஞ்சிச்சு. அங்கே போய் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் நேரம் கரெக்டாக இருந்துச்சு. சிஸ்டருக்கு சூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அம்மாவுக்கு சாரீ எடுக்கிறது, அப்புறம் எனக்கு சாரீ எடுக்கிறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக அங்கே நோன்பு திறக்கிற டைமே வந்துருச்சு. நோன்பு திறந்தும் சில ஷாப்பிங் இந்த மாதிரி நைட்டிஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பவே ஒரு 7 o'clock தாண்டிடுச்சுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஓகே காருக்கு வெளியே போய் வெயிட் பண்ணோம். ஏன்னா இப்போ கார் பார்க்கிங் ஏதோ அங்கே ஒர்க் நடக்குது. ஸோ நம்ம வெளில போனால் வேற எங்கேயோ கார் பார்க் ஆயிருந்துச்சு. வெளில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு பையை தூக்கிக்கிட்டு. அதை ஷாப் பண்ணதை விட அதை தூக்கிட்டு நடக்கிறது தான் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நோம்பு திறந்துட்டு பெருசா எதுவுமே சாப்பிடலையா. நானும் என் சிஸ்டரும் ஓகே பெல்ஜியம் வேஃபில் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எனக்கும் என் சிஸ்டருக்கும் பெல்ஜியம் வேஃபில் ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் கும்பகோணம் வந்து இது சாப்பிட சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். எங்க 2 பேருக்குமே இந்த பெல்ஜியம் வேஃபில் மேல ஒரு கிரேஸு. எப்போதுமே நாங்கள் இதை ட்ரை பண்ணணும்னு பேசிக்கிட்டே இருப்போம். ஸ்விக்கிலலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்ச டாப்பிங்ஸை சூஸ் பண்ணி வேஃபில் சூஸ் பண்ணி வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா காரில் அம்மா வெயிட் பண்ணாங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே 9 o'clock மேலே ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே டே ஃபுல்லாகவே இங்கே கும்பகோணத்திலே போயிடுச்சு. எப்போதுமே நம்ம ஷாப்பிங் போனால் இப்படி தான் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே எனக்கு அம்மா வீட்டில் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இங்கே நான் மயிலாடுதுறை வந்ததுக்கப்புறம் இங்கே ஹஸ்பண்டோட ஷாப்பிங் போயிருந்தேன். இங்கே சீமாட்டிக்கு வந்து இங்கே கொஞ்சம் சாரீஸும் அப்புறமேல டாப்ஸ் ரஃப்யூஸ் போடுற மாதிரி டாப்ஸும் எடுத்திருந்தேன். ஆனந்தத்தில் ஒரு சாரீ எடுத்து இங்கே ஒரு சாரீ எடுத்தேன். ஆனந்தத்தில் ஒர்க் சாரீ எடுத்தேன், இங்கே சாஃப்ட் சில்க் எடுத்தேன். ரெண்டுமே வந்து நான் வீடியோ எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி சாரீ எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெக்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால லென்ஸ் கார்ட் போயிருந்தோம். இங்கே நமக்கு மெம்பர்ஷிப் இருந்தால் buy 1 get 1 ஆஃபர் இருக்கு. ஒரு ஸ்பெக்ஸ் நம்ம சூஸ் பண்ணி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டோம்னா அதே ரேட்டில் இன்னொரு ஸ்பெக்ஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக. என்னோட ஹஸ்பண்ட் 2 ஸ்பெக்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ப்ரொசீஜர் பார்த்துட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு மெம்பர்ஷிப் இருந்து ஓகே நம்ம இங்க வாங்கணும்னு நமக்கு தோணுச்சுன்னா வந்து வாங்கலாம். நல்லாவே ஒர்த்தாவும் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் தான் சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் இங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெக்ஸ் வாங்கி. இதுதான் நான் ஆனந்தத்தில் வாங்கின சாரீ. ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து ஹெவியாக தெரியுது, ஆனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. பார்க்க எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரியில் ஒரு பீஸ் தான் நான் போனப்போ இருந்துச்சு, அதை நான் எடுத்தேன். இந்த மாதிரி யார் யார் சாரீ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த சாரியோட ரேட் அரௌண்ட் 2600 கிட்ட இருந்துச்சு. இது வந்து நான் சீமாட்டியில் மயிலாடுதுறை சீமாட்டியில் எடுத்திருந்தேன். சாஃப்ட் சில்க் தான், பார்க்க நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நம்ம கட்டிக்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு பட்டு சாரி லுக்குமே கொடுத்துச்சு. நல்லா லைட்ல நல்லா மினி மினின்னு இருந்துச்சா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வாங்கினேன். இது வந்து ஒரு 1800 கிட்ட. இந்த மாதிரி சாரி யார் வாங்கியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you all in interesting video. Until then, bye from Kalidia Vlogs.